கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல குத்துச்சண்டை வீரர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து இப்படி சொன்னார். நான் ஓக்லஹாமா மாநிலத்தின் ஒரு சிறு கிராமத்திலே பிறந்து குத்துச்சண்டை கற்றுக்கொண்டு சில சிறிய போட்டிகளிலே வெற்றி பெற்றவனாக இந்த சிகாகோ பட்டணத்துக்கு வந்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று வந்தேன். நான் வரும்போது என்னுடைய கையிலே 2 சிறிய அட்டை பெட்டிகளிலே ஒன்றிலே குத்துச்சண்டைக்கான கையுறையும் மற்றொன்றிலே எனது மற்ற ஆடைகளும் வேறு சில பொருட்களும் இருந்தது. சிகாகோவிலே நான் இறங்கி இந்த சியர்ஸ் டவரை அன்னார்ந்து பார்த்தேன். இன்றைக்கு நான் ஒரு ஏழையாக, யாராலும் அறியப்படாதவனாக இந்த சிகாகோ பட்டணத்திலே வந்து இறங்கி இருக்கிறேனே. ஒரு நாள் இந்த சிகாகோ பட்டணமே என்னை திரும்பி பார்க்கும்படியாக நான் ஒரு சாதனையாளனாக, குத்துச்சண்டை போட்டிகளிலே வெற்றி பெற்றவனாக இந்த சியர்ஸ் டவரை போல உயர்ந்து நிற்பேன். அப்பொழுது என்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இது ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது என்று சொன்னேன். ஏனென்றால் எனக்குள்ளே அவ்வளவு ஆற்றலும் விளையாட்டு திறனும் உழைக்கும் ஆர்வமும் இருந்தது. நான் இப்படியெல்லாம் இந்த சியர்ஸ் டவரை பார்த்து சொல்லிவிட்டு கீழே பார்த்தால் நான் கொண்டு வந்திருந்த அந்த 2 அட்டைப்பட்டிகளையும் காணோம். அதற்குள் ஒருவன் திருடி கொண்டு சென்று விட்டான். அப்பொழுது வானம் என்னை பார்த்து சிரித்தது. மகனே, நீ கனவு காண்பது, உழைக்க விரும்புவது எல்லாம் உண்மைதான். ஆனால் இப்பொழுது 0வில் இருந்து நீ துவங்க வேண்டும். இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாயே, உனக்கு துவக்கமே 0 என்பதை நினைவுகொள். அப்படியானால் உனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நீ நினைத்தால் அது வானத்தில் இருக்கிற ஒருவர் உனக்கு கொடுத்தால்தான். அதை நினைவில் கொள் என்று நினைவூட்டியது. அப்பொழுது நான் வானத்தை பார்த்து எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை தொழுது கொண்டேன். கர்த்தாவே, என்னுடைய துவக்கமும் எனக்கு தெரியாது, என்னுடைய முடிவும் எனக்கு தெரியாது. இடைப்பட்ட வாழ்க்கை காலத்தில் மட்டும் நான் எதை திட்டமிட்டு எதை சாதித்து விட போகிறேன்? எல்லாமே உமக்கு தெரிந்திருக்கிறது. உம்முடைய கரத்திலிருந்து தான் ஒவ்வொன்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த சிகாகோ பட்டணத்திலே நான் 0வாக ஆரம்பிக்கிறேனே. நீர் என்னை உயர்த்த விரும்பினால் உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்று ஜெபித்துக் கொண்டேன். சற்று நேரத்திலே இந்த வழியாக சென்று கொண்டிருந்த வேறொரு குத்துச்சண்டை வீரர் என்னை தற்செயலாக கண்டு அடையாளம் கண்டுகொண்டு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று தன்னுடைய பயிற்சி பள்ளியிலே என்னை சேர்த்து விட்டார். அதன் பிறகுதான் கர்த்தர் என்னை படிப்படியாக உயர்த்தினார். ஒவ்வொரு வெற்றியின் போதும் நான் கர்த்தரை பணிந்து கொண்டு, கர்த்தாவே, என்னை ஒரு படிக்கல் உயர்த்தி இருக்கிறீர். இன்னும் நீர் அழைத்து செல்லும் இடமெல்லாம் உமக்கு நன்றியுள்ளவனாக நடந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும் என்று வேண்டிக் கொள்வேன். அதன் பலனாகத்தான் இன்றைக்கு சிகாகோ நகரிலே உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரனாக நான் நிற்கின்றேன். இது ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்று சொன்னார். 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். எல்லா ஆடு மேய்க்கிறவனும் தாவீதை போல் சிங்காசனத்திலே உட்காரவில்லை. அவர் தமக்கு சித்தமான பாத்திரங்களை தமது கிருபையின்படியை தெரிந்து கொண்டு உயர்த்துகிறார். ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம் என்றால் இது கர்த்தருடைய சுத்த கிருபை. எனவே நாம் பெற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.